அனைவருக்கும் வணக்கம். In today's class, we will learn about different types of vectors. என்ன பண்ண போறோம்? Different types of vectors. அப்படின்னா என்னது? கடந்த வகுப்புல நம்ம என்ன படிச்சிருந்தோம்? Classification of physical quantities. Scalar quantities and vector quantities அப்படின்னு சொல்லி படிச்சிருந்தோம். Scalar quantities என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். It described by only magnitude. Excellent answer. உங்க பேர் குட்டி என்ன? டிபி physical quantities which are described by only the magnitudes are called scalar quantities. Super. அப்படியே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். Miss, distance. Super. Super. Miss, mass, temperature. That also very good answer. Super student. சரி, vector quantities define பண்ணுங்க. Is described by both magnitude and It is described by magnitude and direction. Super student. by both magnitude one by one கூட சொல்லலாம், தப்பே கிடையாது. I will give time for you. Vector quantities அப்படிங்கிறது என்ன அப்படின்னா physical quantities which are described by both magnitude and direction. எண் மதிப்பு மற்றும் திசையனை பெற்றுள்ள இயற்பியல் ராசிகளை தான் வெக்டார் ராசிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். Miss, force, velocity. force, velocity, displacement, position, vector, acceleration, linear momentum and angular momentum. Super, you are absolutely right. I am very happy to this. சரி, இப்ப டைப்ஸ் ஆஃப் வெக்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? Yes, miss. Okay. Different types of vectors. Equal vectors. Equal vectors அப்படின்னா சம வெக்டார்கள் அப்படின்னு சொல்லுவோம். Two vectors A and B are said to be equal when they have equal magnitude and the same direction and it represents the same physical quantity. Two vectors, இரண்டு வெக்டார்களை எடுத்துக்கிறோம். A வெக்டார் மற்றும் B வெக்டார் எடுத்துக்கிறோம். அது எப்ப நம்ம ஈக்குவல் வெக்டார் சம வெக்டார்கள் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா எப்ப அந்த வெக்டார்கள் சமமான எண் மதிப்பையும் ஒரே திசையையும் பெற்று இருக்குதோ அப்ப அந்த வெக்டார்களை நம்ம என்ன சொல்லுவோம்? சம வெக்டார்கள், ஈக்குவல் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். டைப்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ் 3 மார்க்ஸ்ல கேட்கலாம், 2 மார்க்ஸ்ல கேட்கலாம், அது 5 மார்க்ஸ்லயும் செப்பரேட்டர். 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ் and 5 மார்க்ஸ்ல கேட்பாங்க. Equal vectors. Two vectors A vector and B vector are said to be equal when they have equal magnitude and the same direction. A vector மற்றும் B vector அப்படிங்கிற இரண்டு வெக்டார்கள் ஒரே எண் மதிப்பையும் ஒரே திசையையும் செயல்பட்டு ஒரே இயற்பியல் அளவுல நம்ம குறிப்பிட்டோம் அப்படின்னா அந்த ரெண்டு வெக்டார்களை தான் நம்ம சம வெக்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். This only geometrical representation of equal vectors. Geometrical representation அப்படின்னு என்னது? வடிவ கணித முறையில நம்ம சம வெக்டார்களை இப்படிதான் குறிப்பிடுறோம். பாருங்க, A வெக்டார் B வெக்டார் எடுத்திருக்கோம். வெக்டாரோட மேக்னிடியூடுங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனோட லென்த் தான் மேக்னிடியூட். இப்ப A வெக்டாரையும் B வெக்டாரையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா
லென்த் வந்து ஈக்குவலா இருக்கு, அதே மாதிரி டைரக்ஷன் ஆல்சோ சேம். இந்த இரண்டு வெக்டார்களோட திசையும் ஒரே அளவு இருக்கு. அதனால இந்த ஏ வெக்டார் மற்றும் பி வெக்டார் அப்படிங்கிறது சம வெக்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். மிஸ் சொல்லுங்க மிஸ், எனக்கு ஸ்கிரீன் தெரியல மிஸ். மத்த எல்லாருக்கும் தெரியுதா? எஸ் மிஸ். Yes, miss. குட்டி அது என்னன்னு பாருங்கடா. டெக்ஸ்ட் புக் மத்த எல்லாருக்கும் விசிபிளா இருக்கா? எஸ் மிஸ். எஸ் மிஸ். குட்டி அது என்னன்னு சரி பாருங்க குட்டி. புக் விசிபிளா தான் இருக்கு. இப்போ ஓகேவா தானே? ஓகே சரிடா, ஃபைன். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போற விஷயம் கோலீனியர் வெக்டார்ஸ். லீனியர் அப்படின்னாலே ஒரு நேர்கோடு அப்படின்னு அர்த்தம். கோலீனியர் அப்படின்னா ஒரு கோட்டு வெக்டார்கள். ஒரு கோட்டு வெக்டார்கள். கோலீனியர் வெக்டார்ஸ் ஆர் those which act along the same line. The angle between them can be 0 degree or 180 degree. ஒரே நேர்கோட்டுல இயங்குற வெக்டார்களை தான் நம்ம நேர்கோட்டு வெக்டார்கள் அப்படின்னு சொல்லுவோம். கோலீனியர் வெக்டார்ஸ் நேர்கோட்டு வெக்டார்கள் அப்படிங்கிறது which are act along the same line. ஒரே வரியில ஒரே நேர்கோட்டுல செயல்படுறது. இப்ப அந்த ரெண்டு வெக்டார்களுக்கு இடையில இருக்கிற கோணம் பாத்தீங்கன்னா 0 டிகிரி இருக்கலாம் அல்லது 180 டிகிரி இருக்கலாம். Angle between the two vectors are 0 degree or 180 degree maybe. இந்த கோலீனியர் வெக்டார்ஸ்ல 2 டைப்ஸ் இருக்கு. Parallel vectors. If two vectors A vector and B vector act in the same direction along the same line or on parallel line, then the angle between them is 0 degree. A, B அப்படிங்கிற ரெண்டு வெக்டார்களை எடுத்துக்கிறோம். அந்த ரெண்டு வெக்டார்கள் என்ன செய்யுது அப்படின்னா ஒரே திசையில செயல்படுது, ஒரே லைன்ல செயல்படுது, ஒரே வரியா அப்படி செயல்படுது. இல்லைன்னா அந்த ரெண்டு வெக்டார்கள் என்னது இணையா செயல்படுது. அப்போ அந்த ரெண்டு வெக்டார்களுக்கு இடையில இருக்கிற கோணம் பாத்தீங்கன்னா 0 டிகிரி இருக்கும். இதை எதுக்கு உதாரணம் சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஒரு சிங்கிள் வே இருக்கு, ஒரே ஒரு வழித்தடம் இருக்கு. ஒரு ரெண்டு பேருந்து எடுத்துக்கலாம், ரெண்டு பஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பஸ் முன்னாடி போயிட்டு இருக்குது, அந்த பஸ்ஸை தொடர்ந்து பின்னாடி அந்த பஸ்ஸை தொடர்ந்து அப்படியே பின்னாடி இன்னொரு பஸ் டிராவல் பண்ணுது. இத வந்து நம்ம என்ன பண்ணலாம், parallel vectors சொல்லலாம். இல்லைன்னா என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ வெஹிக்கிள்ஸ், ஏதாவது ரெண்டு வாகனங்கள், இல்லைன்னா நம்ம யாராவது ரெண்டு பேர் நடந்து போயிட்டு இருக்கலாம். அப்படியே ரெண்டு பாதையில அப்படியே பேரலா நடந்து போறது, நேருக்கு நேரா நடந்து போறது. இந்த பாதையில நான் போயிட்டு இருக்கிறேன், இந்த பாதையில உங்கள யாரோ ஒருத்தர் போயிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் அப்ப இந்த ரெண்டு பாதைக்கு இடையில இருக்கிற கோணம் என்னது 0 டிகிரி. இல்லைன்னா ஒரு பஸ் போயிட்டு இருக்குது, அந்த பஸ் பின்னாடியே இன்னொரு பஸ் போகுது. இதெல்லாம் ஒரே நேர்கோட்டுல இயங்குறது. ஒரே நேர்கோட்டுல இரண்டு பொருட்கள் இயங்கும் போதும் அல்லது ரெண்டு நேர்கோட்டுல இணையா இரண்டு பொருட்கள் இயங்கும் போதும் அந்த இடைப்பட்ட கோணம் அப்படிங்கிறது 0 டிகிரி. இததான் நம்ம parallel vectors அப்படின்னு சொல்றது. If two vectors A and B vector act in the same direction along the same line or on parallel lines, then the angle between them is 0 degree.
இணை வெக்டார்கள் அப்படின்னு சொல்றதுதான் parallel வெக்டார் சொல்றது. A வெக்டார் மற்றும் B வெக்டார் என்ற இரண்டு வெக்டார்கள் ஒரே திசையிலும் இணைக்கோடுகள் வழியாகவும் செயல்பட்டால் அவற்றை இணை வெக்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த இணைக்கோடுகள் வழியே செயல்படுவதால் அவற்றுக்கிடையே உள்ள கோணம் 0 டிகிரி. This one is geometrical representation of parallel vectors. A அப்படிங்கிற ஒரு வெக்டார், B அப்படிங்கிற வெக்டார் ரெண்டும் ஒன்றுக்கொன்று என்ன பண்ணுது, இணையா செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இப்ப இந்த ரெண்டு வெக்டார்களுக்கு இடையில இருக்கிற கோணம் 0 டிகிரி. சாரி, அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போற விஷயம் ஆன்டி பேரலல் வெக்டார்ஸ். எதிர் இணை வினைகள். ஆன்டினா எதிர், பேரலல்னா இணை, வெக்டார்கள் அப்படின்னா வெக்டார்ஸ். Two vectors A vector and B vector are said to be anti-parallel when they are in the opposite directions along the same line or on the parallel line. Then the angle between them is 180 degree. இரண்டு வெக்டார்கள் A வெக்டார் மற்றும் B வெக்டார், அதை ரெண்டையும் எப்ப எதிர் இணை வெக்டார்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, அந்த இரண்டு வெக்டார்களும் எதிரெதிர் திசையில என்ன பண்ணுது, அலாங் தி சேம் லைன், ஒரே லைன்ல ஒரே பாதையில இயங்குது, அல்லது ஒன்றுக்கொன்று இணையா எதிர் திசையில இயங்குது. ஒரு வெக்டார் இப்படி இயங்கலாம், இன்னொரு வெக்டார் இப்படி இயங்கலாம். அப்ப இந்த ரெண்டு வெக்டாருக்கு இடையில இருக்கிற கோணம் பாத்தீங்கன்னா 180 டிகிரி. இந்த மாதிரி வெக்டார்களை தான் நம்ம எதிர் இணை வெக்டார்கள், ஆன்டி பேரலல் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். This one like geometrical representation of anti-parallel vectors. பாருங்க, A வெக்டாரும் B வெக்டாரும் ஆப்போசிட்ல இயங்குது. அப்ப இந்த ரெண்டு வெக்டார்களுக்கு இடையில இருக்கிற கோணம் 180 டிகிரி. இந்த வெக்டார் பாருங்க, A வெக்டார் acting along the x-axis and B vector acting along the minus x-axis. So the angle between these two vectors 180 degree. Okay வா? Okay, miss. Fine, students. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போற விஷயம் யூனிட் வெக்டார், அலகு வெக்டார் அல்லது ஓரலகு வெக்டார் அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம். A vector divided by its magnitude is a unit vector. ஒரு வெக்டாரை அதனோட மேக்னிடியூடால டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது தான் யூனிட் வெக்டார். ஒரு வெக்டாரை அதனோட எண் மதிப்பால வகுக்கும் போது நமக்கு கிடைக்கிறது தான் ஓரலகு வெக்டார். The unit vector for A vector is denoted by A cap. A வெக்டார்ங்கிறது ஒரு வெக்டார், A அப்படிங்கிறது அதனோட எண் மதிப்பு. அப்போ இந்த A வெக்டாரால அதனோட எண் மதிப்பை வகுக்கும் போது நமக்கு ஏவோட ஓரலகு வெக்டார் கிடைக்குது. அதை A கேப் அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணும். A கேப் சொல்லலாம் அல்லது A ஹேட் அப்படின்னு சொல்லலாம். A கேப் சொல்லலாம் or A hat சொல்லலாம். It has a magnitude equal to unity. அண்டர்லைன் பண்ணும். இதனோட எண் மதிப்பு A கேப்போட எண் மதிப்பு அப்படிங்கிறது 1. நீங்க மேட்ரிக்ஸ்ல கூட படிச்சிருப்பீங்க. Unit vector. A vector divided by its magnitude is a unit vector. The unit vector for A vector is denoted by A cap. It has a magnitude equal to unity R1. ஒரு வெக்டாரை அதனோட எண் மதிப்பால் வகுக்க கிடைப்பது ஓரலகு வெக்டார். A வெக்டாரின் ஓரலகு வெக்டார் A கேப் என குறிப்பிடும் போது இதன் எண் மதிப்பு 1 அல்லது
ஓரலகு மதிப்பாக இருக்கும். நீங்க பாருங்க, இதுல இருந்து ஏ வெக்டார் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ லெஃப்ட் கொண்டு வந்தீங்கன்னா ப்ராடக்ட்ல போகும். ஏ இன்ட்டு ஏ கேப் அப்படின்றது தான் ஈக்குவலன்ட் டு ஏ வெக்டார். இதனோட வேல்யூ எப்பவுமே யூனிட்டியா இருக்கும். Thus, we can say that, underline this, the unit vector specifies only the direction of the vector quantity. ஏன்னா அதனோட மதிப்பு 1. அப்போ இந்த யூனிட் வெக்டார் ஓரலகு வெக்டார் அப்படிங்கிறது அந்த வெக்டார் ராசியோட திசையை மட்டும்தான் குறிப்பிடும். We can say that the unit vector specify only the direction of the vector quantity. ஏன்னா மேக்னிடியூட் வந்து சேஞ்ச் ஆக போறதில்லை, அதனோட எண் மதிப்பு மாற போறதில்லை. அப்போ ஓரலகு வெக்டார் அப்படிங்கிறது அந்த குறிப்பிட்ட வெக்டார் ராசியோட திசையை மட்டும்தான் குறிப்பிடுது. எக்ஸ்கியூஸ் மீ. அடுத்து நம்ம தேர்ட் ஒன்னா தெரிஞ்சுக்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்த்தோகனல் யூனிட் வெக்டார்ஸ். ஆர்த்தோகனல் அப்படின்னாலே செங்குத்து அப்படின்னு அர்த்தம். ஆர்த்தோகனல் அப்படின்னாலே செங்குத்து, பெர்பெண்டிகுலர் அப்படின்னு அர்த்தம். யூனிட் வெக்டார்ஸ். Let I cap, J cap and K cap be 3 unit vectors which specify the directions along positive x-axis, positive y-axis and positive z-axis. I cap அப்படிங்கிறது யூனிட் வெக்டார். அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்றோம் அப்படின்னா along the x-axis. J cap அப்படிங்கிறது யூனிட் வெக்டார், that is represented along y-axis. K cap அப்படின்றது யூனிட் வெக்டார் which is represented by the direction of z-axis. Let I cap, J cap and K cap be 3 unit vectors which specify the directions along positive x-axis, positive y-axis and positive z-axis. Positive y-axis and a positive z-axis. These 3 unit vectors are directed perpendicular to each other. இந்த 3 வெக்டார்களும் பாத்தீங்க, 3 ஓரலகு வெக்டார்களும் பாத்தீங்கன்னா ஒன்றுக்கொன்று செங்குத்தாக குறிப்பிடப்படுகிறது. These 3 unit vectors are directed perpendicular to each other. The angle between any two of them is 90 degree. எந்த 2 யூனிட் வெக்டார் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அந்த ரெண்டுக்கு இடையில இருக்கிற கோணம் பாத்தீங்கன்னா 90 டிகிரி இருக்கும். எக்ஸாம்பிள் ஆஃப் தீஸ் ஆர் தி எக்ஸாம்பிள் ஆஃப் ஆர்த்தோகனல் வெக்டார்ஸ். இததான் வந்து நம்ம ஓரலகு செங்குத்து வெக்டாருக்கு உதாரணமா சொல்லலாம். 2 vectors which are perpendicular to each other are called orthogonal vectors. Mark பண்ணிக்க, 2 mark question. What is orthogonal vectors அப்படின்னு சொல்லுவாங்க. 2 vectors which are perpendicular to each other are called orthogonal vectors. ஒன்றுக்கொன்று செங்குத்தாக உள்ள 2 ஓரலகு வெக்டார்களுக்கு பேர் தான் செங்குத்து ஓரலகு வெக்டார்கள். அந்த வெக்டார்கள் எப்படிலாம் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா I cap, J cap. அப்ப இங்க 90 டிகிரி. இல்லைன்னா என்ன பண்ணலாம், J cap, K cap. இங்க 90 டிகிரி இருக்கும். 3 டைமென்ஷன்ல இப்படித்தான் இருக்கும். இல்லைன்னா என்ன எப்படி தெரிஞ்சுக்கலாம், K cap, I cap. அப்ப இங்க 90 டிகிரி இருக்கும்.
கவனி, ஐ கேப் ஜே கேப். இப்ப இது ரெண்டும் மியூச்சுவலி பர்பண்டிகுலரா இருக்கு. ஜே கேப் கே கேப் இந்த ரெண்டு வெக்டாரும் மியூச்சுவலி பர்பண்டிகுலரா இருக்கு. அதே மாதிரி கே கேப் ஐ கேப் இந்த 2 யூனிட் வெக்டார்ஸும் மியூச்சுவலி பர்பண்டிகுலர். ஸோ 90 டிகிரி. இந்த எனி 2 யூனிட் வெக்டார்ஸ் பர்பண்டிகுலர் டு ஈச் அதர் அப்படின்னா இதுக்கு பேர் தான் ஆர்த்தோகனல் வெக்டார். இப்ப இது ரெண்டும் ஆர்த்தோகனல் வெக்டார், தீஸ் டூஸ் ஆர் ஆர்த்தோகனல் வெக்டார்ஸ் அண்ட் ஆல்சோ தீஸ் டூஸ் ஆர் ஆர்த்தோகனல் வெக்டார்ஸ். எஸ், செங்குத்து ஓரலகு வெக்டார்கள். 3 ஓரலகு வெக்டார்கள் ஐ கேப் ஜே கேப் மற்றும் கே கேப் ஆகியவற்றை நம்ம எடுத்துக்கணும். ஐ கேப் ஜே கேப் கே கேப் அப்படின்ற 3 வெக்டார்களை எடுத்துக்கணும். இந்த 3 வெக்டார்களும் என்ன பண்ணுது, எக்ஸ் ஒய் அண்ட் இசட்டோட அச்சின் நேர்குறி திசையில் காட்டுகிறது. இது எக்ஸோட பாசிட்டிவ். This is positive of y and this one is positive of z axis. இவற்றில் எந்த 2 ஓரலகு வெக்டார்களுக்கு இடையே உள்ள கோணம் 90 டிகிரி இருக்கும். இவ்வாறு ஒன்றுக்கொன்று செங்குத்தாக செயல்படும் ஓரலகு வெக்டார்களுக்கு செங்குத்து ஓரலகு வெக்டார்கள் அப்படின்னு பேரு. இங்க ஐ கேப் ஜே கேப் மற்றும் கே கேப் அப்படிங்கிறது தான் செங்குத்து ஓரலகு வெக்டார்களை குறிப்பிடுறது. I cap, J cap, K cap. All of you understand? Yes, miss. Yes, miss. Okay, students. Thank you. இப்போ வெக்டார்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அதனோட மேக்னிடியூட் எப்படி மெஷர் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு வெக்டாரோட லென்த் தான் மேக்னிடியூட்னு சொல்லுவோம். அதனோட திசை ஏரோ மார்க் எந்த டைரக்ஷனை காமிக்குதோ அதுதான் அந்த வெக்டாரோட திசை. இப்ப நாம என்ன செய்ய போறோம் அப்படின்னா அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸ். 2 வெக்டார்களை எப்படி கூட்டுறது? அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸ் அப்படின்னா வெக்டார்களின் கூடுதல். Since vectors have both magnitude and direction, they cannot be added by the method of ordinary algebra. சாதாரண 2 நம்பரை கூட்டுற மாதிரி சாதாரண இயற்கணித முறையில என்ன பண்ண முடியாது, 2 வெக்டார்களை கூட்ட முடியாது. They cannot be added by the method of ordinary algebra. சாதாரண இயற்கணித முறையை பயன்படுத்தி 2 வெக்டார்களை கூட்ட முடியாது. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெக்டார்ஸ் ஹாவ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். அதுக்கு எண் மதிப்பும் திசையும் இருக்கு. Thus, vectors can be added geometrically or analytically using certain rules called vector algebra. இப்ப இந்த ப்ராப்ளம் நம்ம ஓவர் கம் பண்றதுக்காக 2 வெக்டாரை நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஜியோமெட்ரிக்கலி we need to add or analytically we need to add, and also for that we need to follow some rules and regulations, that is vector algebra. எனவே வெக்டார்களை வடிவியல் முறைப்படி அல்லது பகுப்பாய்வு முறைப்படி சில விதிமுறைகளை பயன்படுத்தி அவற்றோட கூட்டுத்தொகையை நாம கண்டுபிடிக்கணும். அடிஷன் ஆஃப் 2 வெக்டார்ஸ் கண்டுபிடிக்கணும். வெக்டார்ஸுக்கு மேக்னிடியூடும் டைரக்ஷனும் இருக்கு. அதனால ஆர்டினரி அல்ஜிப்ரா மெத்தட பயன்படுத்தி 2 வெக்டாரை கூட்ட முடியாது. அதுக்கு நம்ம ஸ்பெஷல் மெத்தட்ஸ் வித் சம் ரூல்ஸோட ஃபாலோ பண்ணணும். ஜியோமெட்ரிக்கலி முறையில ஆட் பண்ணலாம், அனலிட்டிக்கல் முறையில ஆட் பண்ணலாம். அந்த மெத்தட்ஸ் பேரு தான் வெக்டார் அல்ஜிப்ரா, வெக்டார் இயற்கணிதம். In order to find sum of 2 vectors which are inclined to each other, triangular law of addition method and parallelogram law of vectors. Inclined அப்படின்னா சாய்வா இருக்கிறது, each other. Inclined to each other அப்படின்னா ஒன்றுக்கொன்று சாய்வா இருக்கிற
இரண்டு வெக்டார்களை கூட்டணும் அப்படின்னா அதனோட தொகுபயன் வெக்டாரை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷன் மெத்தட், வெக்டார்களோட முக்கோண கூட்டல் விதியை பயன்படுத்தணும். வெக்டார்களோட முக்கோண கூட்டல் விதி இதுக்கு பேரு. இல்லனா வேற என்ன இருக்கு? parallelogram law of vectors, இணைகர விதி, வெக்டார்களின் இணைகர விதி. இந்த ரெண்டு முறையை பயன்படுத்தி தான் ஒன்றுக்கொன்று சாய்வா இருக்கிற ரெண்டு வெக்டார்களோட தொகுபயன் வெக்டாரை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இப்ப அததான் எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ட்ரையாங்குலேஷன் லா ஆஃப் அடிஷன் மெத்தட், வெக்டர்களின் முக்கோண கூட்டல் விதி. இதுக்கு பாத்தீங்கன்னா ஏ பி அப்படிங்கிற ரெண்டு வெக்டாரை கருத்துல எடுத்துக்கிறோம். இந்த பார்ட்டுக்கு பேரு டெய்ல், வால் பகுதின்னு சொல்லுவோம். இதுக்கு பேரு ஹெட். ஒரு வெக்டாரோட ரெண்டு முனைகளுக்கும் பேர் இருக்கு. இது வந்து வால் பகுதி, இது தலைப்பகுதி. இது டெய்ல், இது ஹெட்ன்னு சொல்லுவோம். அதே இது ஏ வெக்டார், அதே மாதிரி பி வெக்டாருக்கும் இருக்கு. இது டெய்ல், திஸ் இஸ் ஹெட், தலைப்பகுதி. சாரி, to find the resultant of two vectors, we apply the triangular law of addition. Already we know that. Represent the vectors A and B by the two adjacent sides of a triangle taken in the same order. A மற்றும் B அப்படிங்கிற ரெண்டு வெக்டார்களை, இரண்டு சுழியற்ற வெக்டார்களை வரிசைப்படி என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு முக்கோணத்தோட அடுத்தடுத்த பக்கங்களா எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கும் போது தி ரிசல்டன்ட், அதனோட தொகுபயன் வெக்டார் இஸ் given by third side of the triangle. ரொம்ப முக்கியமான விஷயம். Represent the vectors A vector and B vector by the two adjacent side of a triangle taken in the same order. Then the resultant is given by the third side of the triangle. A வெக்டார் மற்றும் B வெக்டார் என்ற இரண்டு வெக்டார்களை வரிசைப்படி ஒரு முக்கோணத்தின் அடுத்தடுத்துள்ள பக்கங்களா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவற்றின் தொகுபயன் வெக்டார் அப்படிங்கிறது எதிர்வரிசையில் எடுக்கப்பட்ட அந்த முக்கோணத்தோட மூன்றாவது பக்கத்தினால் குறிக்கப்படும். இது முதல் பக்கம், இரண்டாம் பக்கம், மூன்றாம். ஏ வெக்டாரோட இது ஆரிஜின் ஓ, இது பின்னு சொல்லியிருக்கோம், இங்க கியூ சொல்லி ஓ பி கியூ அப்படிங்கிற ட்ரையாங்கிள் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப ஏ வெக்டாரோட ஹெட் கூட யார கனெக்ட் பண்ணிருக்கோம்? tail of the B vector. Then head of the B vector கூட யார கனெக்ட் பண்ணிருக்கோம்? head of the R vector. அப்போ tail of the A vectorம் tail of the R vector என்ன பண்ணிருக்கு? இங்க ஜாயின் ஆயிருக்கு. These are adjacent sides of the triangle அப்படின்னா this third side only will give the resultant value of these two vectors. அப்போ R vector is equal to A vector plus B vector. இந்த ரெண்டு வெக்டார்களோட கூட்டுத்தொகை வந்து இந்த மதிப்புக்கு சமமா இருக்கும். இந்த ரெண்டு அடுத்துள்ள பக்கங்களையும் கூட்டுறது இந்த தொகுபயன் மதிப்புக்கு சமமா இருக்கும்.
இந்த விஷயம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கா அந்த டயக்ராமே? Yes, miss. ஓகே, Yes, miss. தேங்க்யூ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ further explanation போறோம். To explain further, the head of the first vector A is connected to the tail of the second vector B. Let theta be the angle between A vector and B vector. Then R is the resultant vector connecting to the tail of the first vector A vector to the head of the second vector B vector. இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா கண்ணே? Yes, miss. A வெக்டாரோட டெய்லு ஹெட் ஆஃப் தி ஏ வெக்டாரையும் டெய்ல் ஆஃப் தி பி வெக்டாரையும் கனெக்ட் பண்ணிருக்கும். இப்போ அங்க இடையில இருக்கிற ஆங்கிள் வந்து தீட்டா. இப்ப ரிசல்டன்ட் என்ன ஆச்சு அப்படின்னா டெய்ல் ஆஃப் தி ஏ வெக்டாரையும் ஹெட் ஆஃப் தி பி வெக்டாரையும் கனெக்ட் பண்ணும்போது நமக்கு ஆர் வெக்டார் கிடைச்சது. geometrical representation அந்த டயக்ராம்ல இருந்தபடி the magnitude of r vector that is resultant தொகுபயன் மதிப்புன்னு சொல்லுவோம் is given by geometrically by the length of r vector OQ and the direction of resultant vector is the angle between r vector and a vector. அப்ப r vector is equal to a vector plus b vector எப்படி எழுதுறது? r vector ஓட வேல்யூ OQ, a ஓட வேல்யூ OP, b ஓட வேல்யூ PQ. r ஓட வேல்யூ வந்து OQ, a ஓட வேல்யூ OP and the value of b அப்படின்றது PQ. வெக்டார் அப்படின்றதுனால வெக்டார்னு சொல்லுவோம். இப்போ triangulation law of addition of two vectorsங்கிறது நம்ம எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அதனோட மேக்னிடியூட கண்டுபிடிக்க போறோம், எண் மதிப்பை கண்டுபிடிக்க போறோம். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், கவனிங்க. மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டார் தொகுபயன் வெக்டாரோட எண் மதிப்பு. நம்ம மேல பார்த்த டயக்ராம்ல தான் கன்சிடர் தி ட்ரையாங்கிள் ABN which is obtained by the extending the side OA to ON. அப்போ ABN is a right angled triangle. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்திருந்தது என்ன அப்படின்னா OA AB BO தான் நமக்கு தெரியும். A வெக்டாரையும் B வெக்டாரையும் இந்த பொசிஷன்ல இணைச்சாச்சு. அப்புறம் ஓவையும் பியையும் இணைக்கும் போது நமக்கு ரிசல்டன்ட் வெக்டார் கிடைச்சிச்சு. இது வரைக்கும் நமக்கு தெரியும். இப்ப எப்படி நம்ம மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறது? AB அந்த ரெண்டு வெக்டார்களோட கூட்டுத்தொகை பாத்தீங்கன்னா R அப்படிங்கிற தொகுபயன் வெக்டார், அதனோட எண் மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இப்ப தெரிஞ்சுக்குவோம். அதுக்காக நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த OA வெக்டாரை வந்து ஏல இருந்து N வரைக்கும் நீட்டுறோம், எக்ஸ்டெண்ட் பண்றோம். அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது நமக்கு இந்த நார்மல் லைன் கிடைக்கும், BN அப்படிங்கிற நார்மல் லைன் கிடைக்கும். இப்போ இந்த ANB அப்படிங்கிறது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரொம்ப சிம்பிள் தான். OAவை வந்து N வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறோம். அப்புறம் B ல இருந்து Nக்கு ஒரு நார்மல் லைன் வரைகிறோம். இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த
சாரி நமக்கு கிடைச்சிருக்கிற AN and Bன்றது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், செங்கோண முக்கோணம் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி என் மதிப்பை கண்டுபிடிக்கிறது? இங்க ஆங்கிள் வந்து தீட்டா எடுத்துக்கிறோம். இப்ப தீட்டா இங்க இருக்கிறதுனால இது வந்து அட்ஜசன்ட் சைடு, இது ஆப்போசிட் சைடு. டைரக்ட் இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியுமா குட்டி? sin தீட்டாவுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். sin தீட்டா அப்படின்னா ஆப்போசிட் சைடு டிவைடட் பை ஹைபோடெனிஸ். அப்போ BN டிவைடட் பை ABன்னு கிடைக்கும். இப்போ நமக்கு BN ஓட வேல்யூ தெரியாது, AB ஓட வேல்யூ நமக்கு தெரியும் Bன்னு. அப்போ sin theta is equal to BN divided by Bன்னு அப்ளை பண்றோம். இப்ப நமக்கு BN ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்ப BN வந்து லெஃப்ட் சைடுல வச்சுக்கிட்டு ரைட்ல வச்சுக்கிட்டு B லெஃப்ட்டுக்கு கொண்டு வாங்க. அப்போ BN is equal to B sin theta. இப்படி நீங்க கால்குலேட் பண்ணி எழுதலாம். இல்ல டைரக்டா தெரிஞ்சதுன்னா இது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடுன்னு வச்சும் நீங்க போடலாம், தப்பு கிடையாது. இப்ப BN ஓட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? B sin தீட்டான்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரிதான் இந்த ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி காஸ் தீட்டா கண்டுபிடிக்கலாம், அட்ஜசன்ட் சைடு. காஸ் தீட்டாவுக்கு என்ன ஃபார்முலா? அட்ஜசன்ட் சைடு டிவைடட் பை ஹைபோடெனஸ். அப்போ AN டிவைடட் பை ABன்னு கிடைக்கும். AN தான் நம்ம கண்டுபிடிக்கணும், நமக்கு தெரியாது. ABங்கிறது Bன்னு தெரியும். அப்போ cos theta is equal to AN divided by B vector apply பண்ணலாம். Therefore AN is equal to B cos theta. BN ஓட வேல்யூ B sin theta, the value of AN is B cos theta. எப்படி கிடைச்சது எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? Yes, miss. ஓகே, தேங்க்யூ. தங்கி சொல்லியிருக்காங்க பாருங்க. இப்ப நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ட்ரையாங்கிள் OBN எடுத்துக்க போறோம். என்ன எடுத்துக்கிட்டு OB ஸ்கொயர் equal to ON square plus BN square கண்டுபிடிக்க போறோம். இது வந்து பித்தாகரஸ் தியரம். OB வெக்டார் இல்ல மேக்னிடியூட் மட்டும் எழுதுறோம் அப்படின்னா OB the whole square is equal to என்ன கிடைக்கும்? OB square is equal to ON square plus இது adjacent side, இது opposite side, BN square. OB square is equal to ON square plus BN square. இதுதான் பித்தாகரஸ் தியரம். இப்ப இதுல வேல்யூ அப்ளை பண்ணி பாருங்க. OB க்கு ஈக்குவலா யார் இருக்கிறா? 6 இருக்கு. அதுவே ON க்கு வேல்யூ டைரக்டா அப்ளை பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா இந்த OA AN ன்னு ரெண்டு பார்ட் இருக்கு. அப்ப அதை நம்ம சால்வ் பண்ணணும். ஆனா BN ஸ்கொயர் டைரக்டாவே எழுதிடலாம், B sin தீட்டான்னு. சரிங்களா? அப்போ ட்ரையாங்கிள் OBN இதுல இருந்து OB ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ON ஸ்கொயர் பிளஸ் BN ஸ்கொயர். இப்போ OB ஸ்கொயரோட வேல்யூ, OB வந்து R அப்படின்னா OB ஸ்கொயருங்கிறது R ஸ்கொயர்.
அடுத்தது ONங்கிறது யாரு? A பிளஸ் B காஸ் தீட்டா. என்ன காரணம்? இந்த ON ஸ்கொயருங்கிறது ONங்கிறது யாருக்கு ஈக்குவல்? OA பிளஸ் AN. அப்போ ON ஸ்கொயர் அப்படிங்கிறது OA ஸ்கொயர் பிளஸ் AN ஸ்கொயருக்கு சமம். இப்போ OA ஓட வேல்யூ வந்து ஏன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன்னு தெரியும். AN ஸ்கொயரோட வேல்யூ B காஸ் தீட்டா ஸ்கொயர்னு நமக்கு தெரியும். அதனால ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாமா? ON ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு OA ஸ்கொயர். அப்போ R ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு A பிளஸ் B காஸ் தீட்டா தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் BN அப்படிங்கிறது B சைன் தீட்டா, இங்க ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர். இப்ப இது பாருங்க, A பிளஸ் B தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கா? இருக்கா இல்லையா? A பிளஸ் சூப்பர் A பிளஸ் B காஸ் தீட்டா தி ஹோல் ஸ்கொயர்ங்கிறது A பிளஸ் B தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் பிளஸ் 2AB ஃபார்மேட்ல இருக்குது. இப்ப அதுபடி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்க்கலாம். A ஸ்கொயர், அப்ப A ஸ்கொயர். இங்க A இருக்கிற இடத்துல A இருக்குது கேபிட்டல் A, B இருக்கிற இடத்துல B காஸ் தீட்டா இருக்குது. அதான் டிஃபரன்ஸ். அப்போ A ஸ்கொயர் B ஸ்கொயர் 2AB, அப்போ A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 2AB காஸ் தீட்டா. எனக்கு அடிஷனலா நமக்கு காஸ் தீட்டா இருக்குது. அப்ப ரெண்டு இடத்துலயும் காஸ் தீட்டா போடணும். பிளஸ் இந்த ஸ்கொயர் உள்ள எடுத்துட்டு வாங்க, B ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும். அடுத்தது எப்படி சிம்பிளிஃபை பண்றது? இந்த செகண்ட் டேர்மையும் ஃபோர்த் டேர்மையும் பாருங்க. B ஸ்கொயர் காமனா இருக்கா? அப்போ R ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் வெளியில எடுத்துக்கலாம். அப்ப காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 2AB காஸ் தீட்டான்னு கிடைக்கும். குட்டி கவனிங்க. இப்ப சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்னது? 1. அப்போ R ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் பிளஸ் 2AB காஸ் தீட்டா. நமக்கு தேவை மேக்னிடியூடு R ஓட வேல்யூ. ரிசல்டன்ட் வெக்டார் R is equal to, இப்ப இந்த R square is equal to this much of value, then R is equal to square root of A square plus B square plus 2AB cos theta. Which is the magnitude of resultant of A vector and B vector. A vector மற்றும் B வெக்டாரோட எண் மதிப்பு R வெக்டார் R is equal to square root of A square plus B square plus 2AB cos theta. சரிங்களா? Yes, miss. சூப்பர். அடுத்தது நமக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிச்சாச்சு, டைரக்ஷன் கண்டுபிடிக்க போறோம். AB வெக்டாரோட எண் மதிப்பு, AB வெக்டாரோட தொகுபயன் R ஓட எண் மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இப்ப திசை கண்டுபிடிக்க போறோம், டைரக்ஷன் கண்டுபிடிக்க போறோம். டைரக்ஷன் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டார். If theta is the angle between A vector and B vector,
then modulus of a vector plus b vector is equal to எனக்கு யார் வருவா r vector modulus வரும் is nothing but r. ஒரு வெக்டாருக்கு மாடுலஸ் எடுத்தா அதனோட வேல்யூ மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும். அப்ப r is equal to என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab cos theta. Modulus of a vector plus b vector is nothing but a vector வெக்டாரே வராது. Modulus of a vector plus b vector அப்ப இதுக்கு பதிலா நம்ம யார போடணும் அப்படின்னா r vector அப்ளை பண்ணணும். அப்போ modulus of r vector is nothing but magnitude of that vector r that is equivalent to square root of r square plus b square plus 2ab cos theta. If r makes an angle alpha with a vector, then triangle OBN. Diagram போகணும் மறுபடி. r வெக்டார்ங்கிறது a வெக்டாரோட ஏற்படுத்துற கோணம் நம்ம ஆல்பான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா triangle OBN அதுல வந்து நம்ம tan alpha கண்டுபிடிக்கிறோம். ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு தான் யாரு tan theta. ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு அப்படிங்கிறது தான் tan theta. அப்போ tan theta is equal to opposite sideங்கிறது BN divided by adjacent sideங்கிறது ON. இந்த ONங்கிறது எதுக்கு ஈக்குவல் OA plus AN க்கு ஈக்குவல். இது மட்டும் ரெண்டு பார்ட்டா இருக்குது. இதனோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். tan alpha is equal to BN divided by ON. BN தான். ON is equal to OA plus AN. இப்ப டைரக்டா நம்ம வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம். tan alpha is equal to B sin theta, that is opposite side. அடுத்து OA ஓட வேல்யூ A plus AN ஓட வேல்யூ B cos theta, that is adjacent side in the triangle. அப்ப B cos theta ன்னு எழுதிருக்கும். Tan alpha is equal to B sin theta divided by B plus cos theta. Sorry, tan alpha is equal to B sin theta divided by A plus B cos theta. அப்ப இதுல இருந்து ஆல்பாங்கிறது தான் டைரக்ஷன் ஆஃப் த ரிசல்டன்ட் வெக்டார் R. அப்ப ஆல்பா is equal to இந்த tan ரைட் சைடுல கொண்டு வரும்போது டினாமினேட்டர்ல வரும். நம்ம tan மட்டும் தனியா டினாமினேட்டர்ல எழுத முடியாது. அதனால tan பவர் 1ன்னு இருக்கும். அது நியூமரேட்டருக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா tan இன்வர்ஸ் அப்படின்னு மாறும். tan இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி மாறும். therefore alpha is equal to tan inverse of B sin theta divided by A plus B cos theta. This only the direction of resultant of the vector A vector plus B vector. A vector B vector ஓட ரிசல்டன்ட் வெக்டார் R ஓட டைரக்ஷன் திசை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கா? Yes, miss. Yes, miss. இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்த எல்லா விஷயமுமே ரொம்ப முக்கியமான விஷயம். டைப்ஸ் ஆஃப் வெக்டாரும் சரி, டூ வெக்டார்ஸை எப்படி ஆட் பண்றது, அதுக்கு என்னென்ன மெத்தடு, ட்ரையாங்குலேஷன் மெத்தடு, பேரலலோகிராம் மெத்தடுன்னு 2 டைப்ஸ் இருக்கு. இப்ப நம்ம படிச்சதுக்கு பேர் வந்து ட்ரையாங்குலேஷன் மெத்தட். இப்ப கடைசியா மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் கண்டுபிடிச்சதுக்கு பேரு ட்ரையாங்குலேஷன் மெத்தட். இது 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்ல கேட்பாங்க.
அடுத்தது இதுக்கு பேரு தான் parallelogram அப்படிங்கிறது. A வெக்டார் பி வெக்டாரு ஒன்றுக்கொன்று சாய்வா இன்க்ளைண்டிங் டு ஈச் அதர்னு இருக்கு. இதுதான் ரிசல்டன்ட் வெக்டாரு. தீஸ் ஆர் தி அட்ஜசன்ட் சைடு. இது அட்ஜசன்ட் சைடு அப்படின்னா தீஸ் ஆர் தி ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் தீஸ் டூ வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இதுக்கு பேர் தான் parallelogram. இப்போ சப்ட்ராக்ஷன் ஆஃப் டூ வெக்டார்ஸ் வந்து நம்ம இந்த parallelogram law அடிப்படையில எப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். சப்ட்ராக்ஷன் ஆஃப் டூ வெக்டார்ஸ் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிருவீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ், சப்ட்ராக்ஷன் ஆஃப் டூ வெக்டார்ஸ் வந்து நீங்க எக்ஸிக்யூட் பண்ணுங்க. அடுத்து நாம தெரிஞ்சுக்க போற விஷயம் காம்பனன்ட்ஸ் ஆஃப் எ வெக்டார். ஒரு வெக்டாரோட கூறுகள். காம்பனன்ட்ஸ் அப்படின்னா கூறுகள். கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் தான் அது. In the Cartesian coordinate system, any vector A can be resolved into three components along x, y and z directions. கார்ட்டீசியன் ஆய அச்சு தொகுப்புல பாத்தீங்க அப்படின்னா ஏ அப்படிங்கிற ஒரு வெக்டாரை 3 கூறுகளா வந்து நம்ம பகுக்க முடியும். ரிசால்விங் அப்படின்னா பகுக்கிறது. கார்ட்டீசியன் ஆய அச்சு தொகுப்புல பாத்தீங்க அப்படின்னா ஒரு வெக்டாரை 3 கூறுகளா பகுக்க முடியும். எந்த மாதிரி 3 கூறுகளா எந்த திசையில பகுக்க முடியும்? along the x-axis, along the y-axis and along the z-axis or direction. இதுதான் வந்து components of a vector அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். Consider a 3-dimensional coordinate system. ஒரு 30 ஆய அச்சு தொகுப்பு. 30 அப்படின்னா 3 அச்சுகளும் இருக்கும், பிரசன்ஸ்ல இருக்கும். With respect to this, a vector can be written in the component form. அந்த கூறுகள் வடிவத்துல பாருங்க. ஒரு வெக்டார் அப்படின்னா அதுக்கு அழகு வெக்டார் நம்ம படிச்சிருக்கோம். x அப்படின்னா i cap, along the y axis அப்படின்னா j cap, along the z axis அப்படின்னா k capன்னு நம்ம படிச்சிருக்கோம். இப்ப ஏங்கிற ஒரு வெக்டாரை 3 கூறுகளா நம்ம பிரிக்கிறோம். along the x axis, along the y axis and along the z axis. 3 கூறுகளா பிரிச்சாச்சு. இப்போ லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா a வெக்டார்னு போட்டிருக்கிறோம். ஆனா ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ax மட்டும்தான் இருக்கு, ay மட்டும்தான் இருக்கு, az மட்டும்தான் இருக்கு. அதனோட டைரக்ஷனை நம்ம எப்படி குறிப்பிடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ax காம்பனண்டோட டைரக்ஷன் வந்து i cap, டைரக்ஷன் ஆஃப் ay காம்பனண்ட் j cap and டைரக்ஷன் ஆஃப் az காம்பனண்ட் k cap. நான் முன்னாடியே நம்ம படிச்சிருக்கோம். யூனிட் வெக்டார் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வெக்டாரோட டைரக்ஷன் எது அப்படிங்கிறத சொல்லும். இப்ப ax வெக்டாரோட டைரக்ஷன் i cap, ay வெக்டாரோட திசையை வந்து j cap குறிப்பிடுது and also az வெக்டாரோட திசையை வந்து k cap குறிப்பிடுது. Two-dimensional Cartesian coordinate system. இங்க பாருங்க x and y அச்சை மட்டும் எடுத்துக்கிட்டோம். இருபரிமாண கார்ட்டீசியன் அச்சு தொகுப்பு. இப்ப a அப்படிங்கிற ஒரு வெக்டாரை எடுத்துக்கும் போது அந்த வெக்டாரை 2 கூறுகளா தான் இப்ப பிரிக்கிறோம். 2 டைமென்ஷன்னா 2 கூறுகள் தான் இருக்கும். along the x-axis and along the y-axis. along the x-axis component வந்து ax,
and the component of A vector along y axis is AY. A vector ங்கிறது resultant vector. இங்க பாருங்க, இதுதான் 3-dimensional Cartesian coordinate system. X, Y and Z. A அப்படிங்கிற ஒரு வெக்டார். இந்த வெக்டாரை வந்து 3 கூறுகளா நம்ம பிரிச்சிருக்கிறோம். along the x axis, along the y axis and the along z axis. இதத்தான் நம்ம 3-dimensional Cartesian coordinate systemனு சொல்லுவோம். இப்ப அந்த A வெக்டாரோட பொசிஷன் வெக்டார் அப்படிங்கிறது P of x, y, z. அப்ப அது எப்படி கண்டுபிடிக்கிறது? 3-dimensional வியூல எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ இது யாரு? AX-க்கு ஈக்குவலண்ட் இல்லையா? இது அட்ஜசன்ட் சைடு, இது ஆப்போசிட் சைடுன்னு வச்சுக்கலாம். இது யாரு? Y axis. தட் மீன்ஸ் AY-க்கு ஈக்குவலண்ட். இதுவும் இதுவும் ஈக்குவலா இருக்கும். இது அட்ஜசன்ட் சைடுனா இது ஆப்போசிட் சைடு. அடுத்தது பாருங்க, AZ எங்க போச்சு? இது யாரு? AZ. அப்ப இங்க இருந்து இது அட்ஜசன்ட் சைடு அப்படின்னா திஸ் இஸ் ஆப்போசிட் சைடு. அப்போ இந்த 3 அச்சுகளும் எந்த புள்ளியில சந்திக்குதோ அதுதான் என்னது? அதனோட பொசிஷன் வெக்டார், நிலை வெக்டார் அப்படின்னு சொல்லி சொல்றது. சாரி, here AX is the x component of A vector, AY is the y component of A vector and AZ is the z component of A vector. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். AX-ங்கிறது A வெக்டாரோட x கூறு, AY அப்படிங்கிறது A வெக்டாரோட y கூறு, AZ அப்படிங்கிறது A வெக்டாரோட z கூறு. இது நமக்கு ஏற்கனவே தெரியும். In a 2-dimensional Cartesian coordinate system, the vector A vector is given by. இது 3-dimensionக்கு. 2-dimensionக்கு எப்படி? A vector is equal to x and y axis எடுத்துக்கிட்டோம்னா AX I cap plus AY J cap. A vector 3-dimension என்ன படிச்சோம்? A vector is equal to AX I cap plus AY J cap plus AZ K cap னு படிச்சோம். இது வந்து 3-dimensional Cartesian coordinate systemத்துக்கு x, y, z axis எல்லாம் இங்க பிரசன்ட் ஆகுது. இது 3-dimensional. ஆனா 2-dimensional எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2-dimensional Cartesian coordinate systemத்துல xy பிரசன்ட் ஆகலாம், ஆர் yz பிரசன்ட் ஆகலாம், ஆர் zx பிரசன்ட் ஆகும். xy அப்படின்னா யூனிட் வெக்டார்ஸ் i கேப் j கேப் வரும். yz அப்படின்னா யூனிட் வெக்டார் j கேப்பும் k கேப்பும் வரும். அதுவே zx அப்படின்னா யூனிட் வெக்டார் k கேப்பும் i கேப்பும் வரும். இது மட்டும்தான் டிஃபரன்ஸ். அப்ப x and y axis இருக்கிற 2-dimensional Cartesian coordinate systemத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா the component of A vector is equal to AX I cap plus AY J cap. அதனோட வேல்யூ பாருங்க, AX is equal to A cos theta, அது adjacent side. AY is equal to A sin theta, this is opposite side. Where A vector is the magnitude of the vector A. இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான். A vector A அப்படிங்கிறது A வெக்டாரோட மேக்னிடியூட்.
ஏ வெக்டாரோட எண் மதிப்பு தான் ஏ. அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏ ஈக்குவல் ஏ ஸ்கொயர் அப்படின்னா ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஒய் ஸ்கொயர்னு எழுதணும். நமக்கு ஏ தான் வேணும். அப்ப ஏ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஒய் ஸ்கொயர். திஸ் ஒன்லி மேக்னிடியூட் ஆஃப் தி வெக்டார் ஏ, தட் இஸ் ஏ. இங்க பாருங்க, ரிசால்வ் பண்ணியிருக்கோம் காம்பனன்ட்ஸ். A vector along the x-axis component AX, y-axis component AY, இது adjacent side அப்படின்றதுனால A cos theta, and this is opposite side அப்படிங்கிறதுனால sin theta. These are the in two-dimensional Cartesian coordinate system, the components of A vector. இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும், இருந்தாலும் ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கணும் நம்ம. வெக்டார் அடிஷன் யூசிங் காம்பனன்ட்ஸ், கூறுகளை பயன்படுத்தி வெக்டாரை கூட்டுறது. In the previous section we have learned about the addition subtraction of two vectors using geometric methods, but once we choose a coordinate system, the addition and subtraction of vectors become much easier to perform. முன்னாடி ரெண்டு வெக்டார்களை கூட்டுறதுக்கும் ரெண்டு வெக்டார்களை கழிக்கிறதுக்கும் நம்ம ஜியோமெட்ரிக் மெத்தட் வரைபட முறையை பயன்படுத்தணும். ஆனா எப்ப நாம இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் ஆயச்சு கூறுகளை தெரிவு பண்ணிட்டோமோ, அப்ப கூட்டுதல் கழித்தல், ரெண்டு வெக்டார்களை கூட்டுதல் கழித்தல் அப்படிங்கிறதே ரொம்ப எளிமையா மாறிடும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். எப்படி எளிமையா இருக்குன்னு பார்ப்போம். Two vectors A vector and B vector in a Cartesian coordinate system can be expressed as A vector and B vector அப்படிங்கிற ரெண்டு வெக்டாரை கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டத்தோட அடிப்படையில கூட்ட போறோம். எப்படி? A vector, these are the components of A vector, and also B vector, these are the components of B vector. Yes or no? Students, okay students, fine. இப்ப எப்படி இந்த ரெண்டு வெக்டாரையும் ஆட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். ஓகேடா, சூப்பர், தேங்க்யூ. Then the addition of two vectors is equivalent to addition of their components x, y, z. A vector, B vector அப்படிங்கிற ரெண்டு வெக்டாரை எடுத்துக்கிட்டோம். இப்ப எப்படி ரெண்டு வெக்டாரை triangulation method, that is geometrical methodல ஆட் பண்றது சப்ட்ராக்ட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அடுத்தது நம்ம கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டத்துக்கு வந்துட்டோம். எப்ப நம்ம கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம்ங்கிற ஒன்ன சூஸ் பண்ணிட்டோமோ, அப்ப எப்ப அந்த கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் பயன்படுத்தி எப்படி இந்த ரெண்டு வெக்டாரையும் கூட்டுறது, ஆட் பண்றது அப்படிங்கும் போது அந்த ரெண்டு வெக்டார்களோட என்ன பண்ணும், ரெண்டு வெக்டார்களோட காம்பனன்ட்ஸ கூட்டணும். அது யாரு? எக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கிறது தான் அந்த ரெண்டு வெக்டார்களோட காம்பனன்ட்ஸ். அப்ப எப்படி நமக்கு கிடைச்சது? இங்க இருக்கு, A vector is equal to AX I cap plus AY J cap plus AZ K cap. அதே மாதிரி B vector is equal to BX I cap plus BY J cap plus BZ K cap. ரெண்டு வெக்டார்களை கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ் படி கூட்டணும் அப்படின்னா
வேற ஒன்னும் பண்ண தேவையில்லை. ரெண்டு வெக்டார்களை கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் படி கூட்டணும் அப்படின்னா அதனோட காம்பனன்ட்ஸையும் கூட்டினா முடிஞ்சு போச்சு. ஏபியை கூட்டும் போது ஏஎக்ஸையும் பிஎக்ஸையும் கூட்டணும், ஏஒய்யவும் பிஒய்யவும் கூட்டணும், ஏஇசட்டையும் பிசட்டையும் கூட்டணும். அப்போ sum of the two vectors we can able to get in Cartesian coordinate system. இங்க கிடைச்சிருக்கு பாருங்க, a vector plus b vector is equal to ax plus bx I cap plus common side. அப்புறம் ay plus by j cap, அதுக்கப்புறம் plus common side az plus bz k cap. These are the x components unit vector I cap. These are the y component of a and b, j cap is the unit vector. These are the components of a and b vector in z direction, k cap is the unit vector. Similarly, the subtraction of two vectors is equivalent to subtracting the corresponding x and x, y and z components. எப்படி ரெண்டு வெக்டார்களை கூட்டுறதுக்கு அதனோட காம்பனன்ட்ஸ் ஆட் பண்ணமோ, கழிக்கணும்னா என்ன பண்றது, அது சப்ட்ராக்ட் பண்ணணும்னா ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டாரு, அப்ப அதனோட காம்பனன்ட்ஸையும் மைனஸ் பண்ணணும், அவ்வளவுதான். A vector minus B vector is equal to AX minus BX into I cap plus AY minus BY into J cap plus AZ minus BZ into J cap. The above rules form an analytical way of addition and subtraction of two vectors. அனாலிட்டிக்கல் அப்படின்னா பகுப்பு முறை. பகுப்பாய்வு முறையில ரெண்டு வெக்டார்களை வந்து எப்படி கூட்டுறது அப்படி கழிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டது வந்து ஜியோமெட்ரிக்கல் மெத்தடு, இது வந்து அனாலிட்டிக்கல் மெத்தட். இன்னைக்கு கிளாஸ் எல்லாருக்கும் புரிஞ்சுதா கண்ணே? Yes, miss. Yes, miss. Yes, miss. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேடா. இது நீங்க டெக்ஸ்ட் புக்ல ஒரு கிளான்ஸ் கோ த்ரூ பண்ணி பாத்துக்குங்க. இன்னைக்கு சொல்லி கொடுத்த எல்லாமே முக்கியமான விஷயம். கண்டிப்பா ஒரு கிளான்ஸ் எல்லாத்தையும் நீங்க கோ த்ரூ பண்ணணும். ஓகேவா? Okay, miss. From the class. Thank you, ma'am. Okay, welcome. You are always welcome. Thank you, ma'am. Okay, da. We will meet the next class. Bye.